கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஜென்ம ராசியிலேயே ராகுவின் சதய நட்சத்திரத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த சதாபிஷேக யோகம் என்பது எந்த மாதிரியான சுபயோக பலன்களை தர இருக்கின்றது அப்படிங்கிறத பற்றி இன்றைய பதிவில் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். நான் உங்கள் ஜோதிடஸ்ரீ வர்ஷன். நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. ஜென்ம ராசியில் 7.5 சனியாக இருந்த போதிலுமே ராகுவின் சாரத்தில் வக்ரகதியில் சதாபிஷேக சனியாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த அற்புதமான நேரம் என்பது கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக காணப்படுகிறது. பொதுவாக இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த அந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே நீங்கிடும். நீங்கள் நினச்ச காரியத்தை எல்லாமே மிகப்பெரிய அளவில் சக்ஸஸாக செய்கிறதுக்கான அத்தனை வாய்ப்பும் கைகூடி வரும். உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் தீரும். மனசில் இருந்த கவலைகள் எல்லாமே நீங்கும். உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் நிலைநிறுத்தி கொள்வதற்கு உண்டான அத்தனை சந்தர்ப்பங்களும் வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் மிகப்பெரிய விருத்தியை தரக்கூடிய ஒரு யோகமாக நிச்சயமாக இருக்கும். அப்படிங்கிற மாற்றுக்கருத்துக்கிடும் இல்லை. தங்களுடைய சுய முயற்சிக்கான முன்னேற்றங்களை இந்த நேரத்தில் நீங்கள் அற்புதமாக சுவரிப்பீங்க. ரொம்ப நீண்ட காலமாக ஒரு ஆசை, அபிலாசை, நீண்ட காலமாக நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த நபர்கள் எல்லாம் விலகி ஓடி போயிடுவாங்க. உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த நபர்கள், எதிரிகள், இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அதனால் அவங்க எல்லாமே ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி விட்டுரும். இந்த சனி பகவான் தாக்கம் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஆளுமைத்திறனை வழங்கும். தெளிவான சிந்தனை, தைரியமான முடிவுகளை மேற்கொள்ளுதல், எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோகம், உங்களுடைய முழுமையான முயற்சிக்காக வரக்கூடிய வெற்றிகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்படிங்கிறத மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. தொழிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அளவில் கஷ்டங்களும் சிரமங்களும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்ததுன்னா கூட இந்த காலகட்டம் இதற்கெல்லாம் விதிவிலக்காக ஒரு அற்புதமான மாற்றங்களை தரும். ஒரு திடீர்னு தனச்சேர்க்கையை உருவாக்கும், திடீர்னு பொருளாதார வளர்ச்சி உருவாக்கும், திடீர்னு எதிர்பாராத நண்பர்கள் வழியிலிருந்து வரக்கூடிய ஒரு உதவி கூட உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம். தங்களுடைய தனித்திறமையை கொண்டு வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை பெறுவதற்கு ஒரு ஏற்ற அற்புதமான காலமாக இது அமைகிறது. அப்படிங்கிறத நம்ம அழுத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு தெளிவான நடவடிக்கைகள் இருக்கும், சிறப்பான முற்போக்கு சிந்தனை இருக்கும், ஒரு சரியான திட்டமிடுதல்களை முன்னெடுப்பீங்க, அந்த நிர்வாகத்திறமையும் மிக சிறப்பாக கையாளுவீங்க. இதற்கெல்லாம் இந்த சனி பகவானின் வக்ரகதியில் ராகுவோட சாரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரம் ரொம்ப அற்புதமாக கை கொடுக்கும். உங்களுக்கு திடீர் பிரபல்ய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணியாக இந்த அமைப்பு இருக்கிறது. ஏன்னா ஜென்மராசிலேயே சதாபிஷேக யோகம் என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். அரசியல் ரீதியான பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, அரசு துறை சம்பந்தப்பட்ட துறையில் பணியாற்றுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு, அரசியல்வாதிகளுடைய உதவி, சமுதாயத்தைச் சேர்ந்த பெரிய மனிதர்களோ அல்லது தொழிலதிபர்களுடைய உதவி, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ தொய்வில்லாத வெற்றிகள் என்பது உங்களுக்கு ஒரு மிதமிஞ்சிய மனமகிழ்ச்சியை நிச்சயமாக பெற்றுத்தரும். அப்படிங்கிற மாற்றுக்கருத்துக்கிடம் இல்லை. அதே சமயம் உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத உடலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் எக்காரணத்தை கொண்டு உணவாகவோ மற்ற விஷயங்கள்லேருந்தோ எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு செய்கிறோம். போதை வஸ்துகளால் கொஞ்சம் கடுமையான பாதிப்பை நீங்கள் இந்த காலகட்டத்தில் சந்திக்க வேண்டியது இருக்குங்கிறதுனால இதையெல்லாம் தவிர்த்து விடுவது நல்லது. அப்படிங்கிறத இந்த நேரத்தில் அறிவுறுத்துகிறோம். தனது 6ஆம் பார்வையால் சத்துருஸ்தானத்தை வசீகரிக்கக்கூடிய சனி பகவான் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழக்கூடிய ஒரு வாய்ப்பை தருகிறார். குறிப்பாக உங்களுடைய கடின உழைப்பின் வழியில் ஒரு சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்னெடுக்கலாம். சொந்தமாக வீடு வாங்குவதற்குண்டான அத்தனை வாய்ப்பையும் இறையருள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாரி வழங்குகிறார். இந்த சனி பகவானினுடைய ராகு சாரத்தில் நின்று இதெல்லாம் அதிகார விஷயங்கள் எல்லாமே மிக எளிமையாக கைப்பற்றுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உண்டு. அதிகார பதவியெல்லாம் தேடி வர்றதுக்கான ஒரு நேரமாகவும் இது அமையும். அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. உங்களுடைய சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியம் தேவை. எந்த காரணத்தை கொண்டும்
இந்த ஒழுக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டாம். இது வந்து மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்கிடும். ஏன்னா தேவையில்லாத சிக்கலை உருவாக்கி மற்றவங்க வழியிலேருந்து வரக்கூடிய தொல்லையெல்லாம் அதிக அளவில் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும். எதிரிகளுக்கு சிம்ம சொப்பலமாகவே திகழ்ந்தாலுமே கூட நாம் இருக்கிறதும் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறத மிக சிறப்பாக முன்னெடுங்க. இந்த இடத்துல அறிவுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் தரணுமே தவிர எக்காரணத்தை கொண்டு மனதுக்கு முக்கியத்துவம் தர வேண்டாம். அறிவாற்றலோடு சிறந்து செயல்படுங்க, மிகப்பெரிய வெற்றி உண்டு. பயணங்கள் வழியிலான சுபயோகங்களும் நிச்சயமாக உண்டு. வெளிநாடுகளில் ஒரு வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன், ஒரு தொழில் செய்ய விரும்புகிறேன், வெளிநாட்டில் ஒரு சரியான ஒரு விஷயத்தை நான் உருவாக்கி கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் சட்டுன்னு நடைமுறைக்கு வந்துடும். பர்டிகுலராக இந்த தகவல் தொழில்நுட்பத்துறையில் இருக்கக்கூடிய கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு, ஊதிய உயர்வோடு அந்த வெளிநாடு யோக வாழ்வையும் நிச்சயமாக கொடுக்கும். அதே சமயம் இந்த நேரத்தில் இந்த உடல் ஒத்துழைக்குதா அப்படிங்கிறத நீங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளணும். உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கொஞ்சம் அதிக அக்கறை செலுத்த வேணும் அப்படிங்கிறதையும் அழுத்தமாக பதிவு செய்கிறோம். கடன் சார்ந்த பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் அதிகப்படுத்திக்க வேண்டாம். ஏன்னா கடன் சார்ந்த பிரச்சனையிலேருந்தெல்லாம் மீண்டு வர்றதுக்கான நேரம் இது. பொருளாதார சிக்கல்லேருந்தெல்லாம் மீண்டு வர்றதுக்கான நேரம் இது. இந்த காலகட்டத்தில் புதுசாக ஏதாவது கடன் நீங்கள் ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து நிச்சயமாக நம்ம மீண்டு வர்றதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும். அதனால் இதை ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்துங்க. அதேமாரி உங்களுடைய வாழ்க்கை துணையோட எக்காரணத்தை கொண்டு இந்த முரண்பட்ட கருத்துக்களை பதிவு செய்கிறது, கடினமாக பேசுகிறது, வார்த்தை பிரயோகங்களை கடினமாக வெளிப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டாம். ஏன்னா இது உங்களுக்கு மிகப்பெரிய பின் விளைவை ஏற்படுத்திவிடும். நிம்மதி இல்லாத தன்மை உருவாக்கிடும். நிம்மதி இல்லாத செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் மிகப்பெரிய சக்ஸஸை நம்ம நிச்சயமாக பார்க்க முடியாது. இதற்கு அடிப்படை காரணமாக இந்த சனி பகவானின் இந்த பார்வை கொஞ்சம் உங்களுக்கு கடுமையாக பாதிக்கும். எதிர்ப்புகளை அதிக அளவில் உருவாக்குறதுனால குடும்ப உறவுகளே கொஞ்சம் சிக்கலையில் உருவாக்கிடும். அதனால் எல்லார்ட்டையும் ரொம்ப ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலைக்கு விட எப்படிங்க இது உங்களுக்கு நிச்சயமாக மாற்றங்களை தரும். தனது சமசப்த பார்வையால் கடதரஸ்தானத்தை வசீகரிக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து சதாபிஷேக நிலையில் நிற்கிறதுனால கும்பராசியை சேர்ந்த ஆண் பெண் இருப்பாளருக்குமே திருமண தடை அகன்றும். திருமண வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சந்திச்சிருந்த அத்தனை இன்னல்களும் நீங்கிவிடும். கணவன் மனைவி ஒற்றுமை நிலை மேலோங்கி நிற்கும். அதே சமயம் இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஈஸியாக அமையும். உங்களுக்கான ஒரு சரியான வாழ்க்கை துணையை நீங்கள் பெறுவதற்கு ஒரு அற்புதமான சந்தர்ப்பமெல்லாம் கைகூடி வரும். சமுதாயத்தை சேர்ந்த பெரிய மனிதர்கள்லாம் உங்களுடைய திருமணத்திற்கான ஒரு சரியான வழிகாட்டுதலை வழங்குவாங்க. அதேமாதிரி உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் வந்து பார்த்திங்கன்னா முழுமையான ஒத்துழைப்பை நல்குவார்கள். காதல் திருமணம் கைகூடி வருவதற்கான ஒரு நேரமாகவும் இது அமைகிறது. பற்றியுள்ள இந்த கும்ப ராசியை சேர்ந்தவங்க இந்த காதல் திருமணம் செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் மன விருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். ஒரு ஆதிக்கம் மிக்க செயல்பாடுகளை எல்லாமே முன்னெடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் உருவாக்கும். மேட் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரினா ஒரு இல்லற வாழ்க்கையை நீங்கள் இந்த காலகட்டத்தில் அற்புதமாக முன்னெடுப்பீங்க. கல்வி கேள்விகளில் அபரிவிதமான வளர்ச்சியை தருவதோடு நல்லதொரு சத்சந்தான பிராபர்த்தியும் கிடைக்கும். நல்லதொரு குழந்தை பாக்கியத்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை இறையருள் இந்த காலகட்டத்தில் கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு 100% வழங்குது அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். தனது 10ஆம் பார்வையால் ஜீவனஸ்தானத்தை வசீகரிக்கக்கூடிய சனி பகவான் கும்பராசியினருக்கு தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்களில் ஏற்படுத்தி தருவார். குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதில் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் கடுமையான இன்னல்களில் மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கிறோம், போராடிட்டே கிடக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அப்படியே டோட்டலாக மாறும். உங்களுடைய தொழில் வந்து பன்மடங்கு விருதி அடையக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். வேலை வாய்ப்புலையும் மிகப்பெரிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வுலாம் இந்த காலகட்டத்தில் வந்து சேர்ந்துடும். வெளிநாடுகளில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய கும்பராசியை சேர்ந்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் அற்புதமான யோக பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு நேரம் இது. வரக்கூடிய சந்தர்ப்பங்களை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதே சமயம் கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதை இதெல்லாமே சிறப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். பொதுமக்கள் வழியிலிருந்து வரக்கூடிய ஆதரவு பன்மடங்கு பெறக்கூடிய ஒரு நேரம். அதே அரசியல் ரீதியாகவும் மிகப்பெரிய விருத்தியை நிச்சயமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு வழங்குகிறது. நல்ல வேலை வாய்ப்பு இல்லைன்னா நிச்சயமாக ஒரு சிறப்பான வேலை வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள். இறை வழிபாட்டில் பிள்ளையார்பட்டி விநாயகர் வழிபாடு சிறப்பான வெற்றிகளை வாரி வழங்குகிறது. எண்களில் மிதமிஞ்சி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 1 மற்றும் 8ஆம் எண்ணை பயன்படுத்தி நலம் பெறுங்கள். வர்ணங்களில் கருப்பு நிறம் சிறப்பான சுபயோகங்களை வழங்கும். வாழ்த்துக்கள்.